உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினால் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். உற்சாகமாக சந்தோஷமாக இருக்கிறீர்களா? ஆமென். தேவன் நல்லவராக இருக்கிறாரு. முதலாவதாக எல்லா தகப்பன்மாருக்கும் இனிய தந்தையர் தின நல்வாழ்த்துதலை கொயர் சார்பாக உங்களுக்கு தெரிவிக்கிறோம். எல்லா அப்பா அம்மாரும் ஆண்டவர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஏனென்றால் தகப்பனுடைய கடமைகள், அவர்கள் செய்கிற தியாகங்கள் பெரிதாக இருக்கிறது. பரலோக தகப்பனை போல அநேகர் நீங்கள் வாழ்கிறீர்கள். எனவே உங்களுக்கு நன்றி. இன்னைக்கு கூட சில நேரம் உங்களிடத்தில் உங்கள் தகப்பன் உங்களோடு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உலகத்திலே சிறந்த தகப்பன் அவர் உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் அவரை ஆராதிக்க போகிறோம், அவரை உயர்த்த போகிறோம், அவரை பாட போகிறோம். எனவே நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் எங்களுக்கு குறைவுகள் இல்லாமல் எங்களை வைத்திருக்கிறார். ஆமென். ஏனென்றால் ஆண்டவருக்கு தெரிந்தெடுத்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லிக்கிறேன், இந்த உலகத்தில் இருக்கிற நல்லவன் மட்டும் என்ன புள்ள, அவனுக்கு மட்டும் நான் உயிரை கொடுக்குறேன். ஆனால் ஏசப்பா அப்படி செய்யலை. அவர் என்ன பண்ணாருன்னா, உலகத்துக்கிட்ட இருக்கிற யாருனாலும், பாவியாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், அவரை நம்பினா நீ என்னுடைய பிள்ளை என்று உனக்காகவும் எனக்காகவும் அவர் உயிரை கொடுத்தவராக இருக்கிறார். ஆமென். உயிரை கொடுத்து நேசித்த ஒரே ஒரு தகப்பன் இந்த உலகத்தில் எங்களுக்காக இருப்பது அது இயேசு மாத்திரமே. ஆமென். எனவே உற்சாகமாக கரங்களை தட்டி கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லும், ஆண்டவர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் உமக்கு நன்றி. ஓ நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. சொல்வீங்களா அந்த தகப்பனை பார்த்து? நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நல்லா வாய்களை திறந்து நன்றி தகப்பனே. உங்களுக்கு நன்மை செய்திருப்பார் என்றால் நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஹல்லேலூயா. உற்சாகமாக கரலை தட்டி அவரை நோக்கி பார்த்து நாங்கள் பாடுவோம். நல்லா கரலை தட்டி பலிபீடம் கட்டுவோம். சொல்வீங்களா? நல்ல தெய்வம் நன்மை செய்தார். சபை சத்தமாக நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். தம்பி சொல்றீங்க, செய்த நன்மை ஆயிரங்கள். அதை சொல்லி 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 பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி நல்ல கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஹல்லேலூயா. எத்தனை சொல்றீங்க, அந்த அப்பா எனக்கு ஒரு குறையும் வச்சது இல்லாமே நான் கேட்டதை பார்க்கல அவர் அதிகமாக கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் மற்ற தகப்பன்மார்கிட்ட உலகத்தில் கேட்குற நேரம் அவங்களும் நல்லவங்க தான், ஆனால் அவங்களால முடிஞ்ச அளவு கொடுப்பாங்க. ஆமென். ஆனால் என்னுடைய தேவன் அவருக்கு முடியாவிட்டாலும் அவர் எப்படியாவது உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். நான் நினைக்கிறது மாத்திரம் அல்ல, நான் கேட்கறது மாத்திரம் அல்ல, என்னுடைய வாழ்க்கையில் நான் கேட்காதவைகள் பலரை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்கும் நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத அதிசயங்கள் உங்களோட வாழ்க்கையில் அவர் செய்கிறவராக இருக்கிறார். உற்சாகமா இன்னும் சத்தத்தோடு அவரை முழு உள்ளத்தோடு அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்த போகிறோம். ஆமென். உற்சாகமா கரலை தட்டி 1 2 3 4 நல்லா கரலை தட்டி தலைக்கு மேலே கரலை உயர்த்தி தட்டுவோமா? பலிபீடம் கட்டுவோம். சபை சத்தமாக ஆண்டவரை பார்த்து நல்ல தெய்வம் உங்களுக்கு செய்திருக்கிறார் என்றால் நீங்கள் சத்தமா பாடுங்க. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல
செய்த நன்மை நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே நன்றி நன்றி தகப்பனே சொல்லும் அவர் ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தி பாவம் நீங்கிட ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தி பாவம் நீங்கிட உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தி உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தி நன்றி தகப்பனே நல்ல அவர்களை பார்த்து சொல்லுமா நன்றி நன்றி தகப்பனே நன்றி இதுவரைக்கும் ஒரு குறைவும் இல்லாமல் பார்த்து கொண்டவரே சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீ சிந்தினீரே சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீ அவர் இரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல் காத்து வந்தி இரத்த கோட்டைக்குள் வைத்து வந்து எதிரி நுழையாமல் காத்து வந்தி நன்றி தகப்பனே நன்மை செய்தி கரங்களை உயர்த்தி சொல்லும் அவருக்கு நன்றி ஒரு குறைவும் வைக்காதவர் சார்ந்து போன நேரங்களில் எல்லாம் தள்ளாடின நேரம் எல்லாம் எங்களுக்கு நன்மை செய்தவர் நன்றி நன்மை செய்தீரே சொல்லும் இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர் இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர் இருளின் அதிகாரம் உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக அவருடைய பிள்ளையாக உமக்கு சொந்தமாய் நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே நன்றி தகப்பனே நன்மை செய்தி நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே நன்றி நன்றி தகப்பனே நல்ல கரங்கள் சொல்ல மாட்டவர் பார்த்து நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா உற்சாக மக்களை தட்டி அந்த இயேசு ராஜாவுக்கு ஜீவனை கொடுத்து எங்களை நேசித்தவர் அவர் ஆமென் ஒரு நாளும் எங்களுக்காக அவர் குறைவானதை கொடுத்ததே இல்லை ஆமென் எல்லாவற்றையும் கொடுத்து நேசித்தவர் அவர் எத்தனை சொல்லுங்க அந்த இயேசு எனக்கு உண்மையான தகப்பனாக இருக்கிறார் ஆமென் தாய் தன் பாலகனை மறந்தாலும் மறக்காதவர் அவர் என்னை ஒரு நாளும் என்னை விட்டு கொடுக்கவே மாட்டார் ஆமென் என்றால் நீங்கள் சில நேரம் இந்த தந்தையர் தினத்தில் நிறைய பேர் கொண்டாடுற நேரம் நீங்கள் நினைக்கலாம் ஐயோ எனக்கு கொண்டாடுறதுக்கு என்னுடைய தகப்பன் என்னோடு இல்லை
இல்லாவிட்டா சில நேரம் தகப்பன் இருந்தும் அந்த தகப்பனுடைய அன்பு எங்களுக்கு அநேக நேரம் கிடைக்காமல் போகலாம். ஆனால் உங்களுக்கு உண்மையிலே உயர்ந்த தகப்பன் இருக்கிறார். அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வார். ஏன்னா சில நேரம் நீங்கள் நினைக்கலாம், ஐயோ எனக்கு தகப்பன் ஒருவர் இருந்திருந்தால் என் வாழ்க்கை இன்னும் ஈஸியாக இருக்கும், இன்னும் எனக்கு நிறைய காரியங்களை செஞ்சுருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கு உன்னுடைய உலக தகப்பன் உனக்கு செய்ய முடியாதவைகளை அவர் உன்னுடைய கடைசி வரைக்கும் உன்னோடு கூட இருந்து அவர் செய்கிறவராக இருக்கிறார். உனக்கு விரோதமாக அநேகர் இருக்கலாம். நீ நினைக்கலாம் எனக்கு ஒரு அப்பா இருந்திருந்தா எனக்கு இதெல்லாம் போராடலான்னு. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உன்னுடைய தலையை நிமிர செய்வேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆமென். எதுவுமே சொல்றீங்க, அந்த தகப்பன் எனக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆமென். இந்த உலகத்தில் 1000 அப்பா இருக்கலாம், ஆனால் எனக்கு அந்த இயேசு அப்பா அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அவரை பார்த்து உற்சாகமாக கரலை தட்டி நாங்கள் சொல்லுவோம், தகப்பனே நீர் நல்ல தந்தையாக இருக்கிறபடினால் நமக்கு நன்றி சொல்லுவோம். தகப்பனே என் தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே என் தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கீழகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கீழகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர, தலை நிமிர, தலை நிமிர செய்பவர் நீரே. சொல்லுமா, எதிரிகள் எவ்வளவாக பெருகினாலும், எதிரிகள் எவ்வளவாய் பெருகி விட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகி விட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனே தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். என் தகப்பனே தாங்குகிறீர், என்னை அவர் போதுமானவர். நான் கரங்களை சொல்லும் மணிரேன், கேடகமானவரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர, தலை நிமிர. சொல்லுங்க, ஒன்றுக்கும் கலங்காமல், ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்திரிப்பேன். நீ விரும்பத்தக்கவை, நீ விரும்பத்தக்கவை, தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன், அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து சொல்லுமா, கேடகம், கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர. கரலை சொல்லும், நீர் என்னுடைய தகப்பனானவர், நீர் என் அப்பாவல்லோ, 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 அப்பாவல்லோ. சொந்த பிள்ளையல்லோ, இயேசுவின் பிள்ளையல்லோ, சொந்த பிள்ளையல்லோ, இயேசுவின் பிள்ளையல்லோ. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவரே இயேசுநாதா, எங்கள் மனதை
ராஜா, இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. மகிழ்ச்சி மகிழ்ச்சியோடு சபை சத்தமாக கடைசியாக சொன்ன அப்பாவல்லோ 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 அப்பாவல்லோ, செல்ல பிள்ளையல்லோ, இயேசுவின் பிள்ளையல்லோ, செல்ல பிள்ளையல்லோ. சொல்லுமா, நல்லவரே நீர் வல்லவரே, நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. ஆமாண்டவர், நீரே எங்களை வாழ வைப்பவர், எங்களை வலுவாமல் காத்துக்கொள்பவர் நீர் ஒருவர் மாத்திரமே. ஒரு நாளும் எங்களை கைவிடாதவர் நீர் மாத்திரமே ஆண்டவர். நீரே எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீர் ஆண்டவர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு 2 வினாடி நாங்கள் தேவனை நோக்கி பார்ப்போமா? வேற எதையுமே யோசிக்காம. சில நேரம் நீங்கள் அநேக கஷ்டத்தோடு காயத்தோடு இந்த இடத்துல இருக்கலாம். ஆனால் இந்த நேரம் முழுவதுமாக ஆண்டவரை மாத்திரம் நாங்கள் யோசிப்போம். அவரை மாத்திரம் பார்த்து சொல்லான, நீர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீர். உண்மையிலே நாங்கள் இலைப்பாறுதலை அடைகிறோம் ஆண்டவர். உண்மையிலே பரிபூர்ண ஆண்டவர், சுதந்திரமான இலைப்பாறுதல் எங்களுக்கு உண்டு ராஜா. உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறோம். நீர் போதுமானவர் இயேசையா, நீர் போதுமானவர் இயேசையா. உம்மை நாங்கள் நம்புகிறோம். எங்களுக்காக நன்மைகளை செய்பவரே, நல்லதை செய்பவரே. ஆண்டவர் எங்க சிலரை பார்த்து சொல்கிறார், சிலரை காண்பிக்கிறார். எங்கு திரும்பினாலும் அடைக்கப்பட்ட கதவுகளாக இருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில நீ எதை பார்த்தாலும், ஏதாச்சும் செய்ய ட்ரை பண்ணா எல்லாமே அடைக்கப்பட்டதாக இருக்கலாம். எங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்டதான காலங்கள் வரும். நாங்கள் விரும்புகிறதை செய்ய முடியாமல், ஆசைப்படுகிறவைகளை பெற முடியாமல், வனாந்திரமான வாழ்க்கை. நான் இன்றைக்கு அந்த வனாந்திரத்தில் நீ என்னத்தை பண்ண போற? அந்த இடத்துல இருந்து கலங்கி நீ வனாந்திரத்திலே வாழ போகிறாயா? இல்லாவிட்டால் அந்த வனாந்திரத்திலும் ஆண்டவரை நோக்கி பார்த்து உன்னுடைய கைகளை உயர்த்த போகிறாயா? சில நேரம் புரியாமல் இருக்கலாம், என்ன நடக்குது, எல்லாமே சரியாக தான் இருக்கு, ஆனாலும் என்னுடைய வாழ்க்கை வெறுமையானதாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, உன்னால் முடியும் என்றால் இந்த கஷ்டமான பகுதியில் கூட என்னை நம்புவதற்கு உனக்கு முடியும் என்றால் இந்த கஷ்டமான பகுதியில் எல்லா பழக்கமும் மூடப்பட்டிருந்தாலும் நான் இருக்கிற இடத்திலும் உண்மை ஆராதிப்பேன் சொல்ல முடியும் என்றார். ஆண்டவர் சொல்கிறார், இல்லாதவைகளிலே நான் உண்டாக்குகிற தேவனாக இருக்கிறேன். எதுவே சொல்ல முடியும், ஆண்டவர் நான் முன்னுக்கு போக தேவையில்லை, நான் பின்னுக்கு போக தேவையில்லை, எங்கேயும் போக தேவையில்லை, நான் இருக்கிற இடத்துல நீர் என்னோடு இருப்பீர் என்றால் எனக்கு அந்த இடம் பரலோகமாக இருக்கும் ஆண்டவர். அந்த இடம் எனக்கு போதுமான இடமாக இருக்கும் ஆண்டவர். அப்படியாக சொல்கிறவர் ஆண்டவருக்கு நேராக கரங்களை உயர்த்தி எங்களை தாழ்த்தி இந்த நேரத்தில், இந்த காலத்தில் ஆண்டவர் நிச்சயமாகவே எங்களுக்கு அவர் ஆதாரமாக இருக்கிறவராக இருக்கிறார். கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைப்பட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கானாலும், கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைப்பட்டு போனாலும் அணையும்
மறுபடி சொல்லுமா, கிழக்கும் மேற்கும், கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடிபட்டு போனார் அணையும் என்று நான் எண்ணியாக்கி 7 மடங்கானார். கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடிபட்டு போனார் அணையும் என்று நான் எண்ணியாக்கி 7 மடங்கானார். என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உன் முகம் நோக்கிடுவேன். என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உன் முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை. என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உன் முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை. என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உன் முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை. கிழக்கும் கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடிபட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணியா இனி 7 மடங்கானார். கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடிபட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணியா இனி 7 மடங்கானாலும். என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உன் முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை. கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உன் முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை. சொல்லுமா, வானமும் பூமியும் மாறினாலும் உன் வார்த்தை மாறாது. காலையும் மாலையும் தாங்கிடும் தேவனின் கரங்கள் தளராது. வானமும் பூமியும் மாறினாலும் உன் வார்த்தை மாறாது. காலையும் மாலையும் தாங்கிடும் தேவனின். மறுபடியும் சொல்லுமா, வானமும் பூமியும் மாறினார் உன் வார்த்தை மாறா. ஒரு நாளும் அது மாறாதாண்டவரே, ஒரு நாளும் எங்களை தவற மாட்டீர். வானமும் பூமியும் மாறினாலும் உன் வார்த்தை கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உன் முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை. கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உன் முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை. கண்களை நம்புவதற்கு நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே என்னை தேற்றுவதற்கு. என்
நம்புவேன் என் இயேசு. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லாவிட்டாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன். அவரை நம்புகிற யாவரும் எல்லாவற்றையும் அவருடைய கருத்து ஒப்பு கொடுத்து கனவு சொல்லுமா, உம்மை நம்புவேன். நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நீ சொல்வதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நீ சொல்வதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நம்புவேன் என் இயேசு. அதை நீங்க நம்புறீங்களா? உங்களோட வாழ்க்கையில் அப்பா சொன்னதெல்லாம், நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். அது வரைக்கும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நீ சொல்வதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அது எதுவென்று எங்களுக்கு தெரியாது. ஆண்டவரே, எங்களோட வாழ்க்கையை பார்த்தா அது நிறைவேறுவதற்கான எந்த வழியும் இல்லை, எந்த அர்த்தமும் இல்லை. ஆனால் மனுஷன் என்னத்தை சொன்னாலும், உலகம் என்னத்தை சொன்னாலும், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தாலும், சில நேரம் நான் உங்களை விட்டு தூரமாக எனக்கு தோணலாம் ஆண்டவரே. ஆனால் எனக்கு தெரியும், என்னுடைய தகப்பன் எனக்கு சொன்னதை நீ செய்து முடிக்கிறவரால், என்னை அழைத்தவர் நீர் உண்மையுள்ளவர் ஆண்டவர். சில நேரம் உங்களை திருப்திப்படுத்தாமல் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். சில நேரம் நீங்கள் எங்கேயோ போக சொல்லி நாங்கள் எங்கேயோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். நாட்களை வீணடித்து இருக்கலாம். இன்னைக்கு நீங்களே நம்பாமல் இருக்கலாம் பிரியமானவர்களே. ஆனால் நிச்சயமாகவே என்னுடைய தேவன் அவர் சொன்னதை, அவர் குறித்த காலத்தில் உனக்காக அவைகளை கண்கள் காணாமல் இருக்கலாம், காதுகள் கேட்காமல் இருக்கலாம். எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவரை இதில் நீர் செய்ய முடியும்? நீங்களே சொல்லலாம், என் வாழ்க்கையில் இனிமேல் இது நடக்கவே நடக்காது. ஆண்டவர் அழகான ஒரு வாழ்க்கையை ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிறார். அழகான ஒரு உயர்வை, அழகான அழைப்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார். சில நேரம் நாங்கள் நிறைய நேரம் இப்போ இருக்கிற வாழ்க்கை இதுதான் அழகுன்னு நினைப்போம். நான் உங்களுக்கு நிச்சயமாக என் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை வச்சு சொல்கிறேன். ஆண்டவர் தார காரியங்களை பார்க்குற நேரத்தில் நாங்கள் அதை நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். அது அப்படியெல்லாம் உலகத்தில் நடக்குமான்னு இருப்போம். ஏசு சொல்லுகிறானே, நீ என்னை நம்புவாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் அவைகள் எல்லாம் நிறைவேறும். நீ நினைப்பதை காட்டிலும் நான் நிறைவேற்றுவேன். நீ உடைக்கப்பட்டு இருக்கலாம், எல்லாமே இழந்து இருக்கலாம், ஆனால் எல்லாமே இல்லாத உன்னுடைய வாழ்க்கையை அழகாக்குவது தான் எனக்கு விருப்பம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆண்டவரை நம்புறீங்க? என்னுடைய பாதை அந்தகாரமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அப்பா நீங்கள் கொண்டு போங்க. அந்த பாதை எனக்கு தெரியாமல் இருக்கலாம், எனக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் நான் அதில் உங்களோட நடக்கிறேன் அப்படி சொல்லுகிற ஒரு மாற்றம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் சொல்ல மாட்டவர். என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது
மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதையெல்லாம் அந்தகாரம் தேற்றுவதற்கு யாரும் இல்லை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை. நம்புவேன் என் இயேசு. கருளேற்றம். நீ சொல்வதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நீ சொல்வதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நம்புவேன் என் இயேசு. என் வாழ்க்கையில நீ சொல்வதெல்லாம் நடக்கும் ஆண்டவரே. நீ சொல்வதெல்லாம் நிறைவேறும். நம்பிக்கையோடு சொல்லும் நம்புவேன் ஆண்டவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கடைசியாக சொல்லும் ஆண்டவரே, உம்மைதான் என் வாழ்க்கையில் ஆதாரமாக கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. உம்மைதான் என் வாழ்வில் ஆதாரமாய் இணைத்து உள்ளே. நீரில்லா என் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மைதான் என் வாழ்வில் ஆதாரமாய் இணைத்து உள்ளே. தேவையெல்லாம் நீர்தானே. எங்களுக்கு தேவையெல்லாம் நீர்தானே. எப்பொழுதும் ஆண்டவரே தேவையெல்லாம் நீர்தானே. விஷயமாக ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்தும். யார் மாமந்து குலம் தேவனுடைய சமூகத்தில்
எதைக் கண்டு என்னை நீர் இவ்வளவாய் நேசிச்சீங்க. நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. தகுதிக்கு மிஞ்சி என்னை நன்மையால நிரப்புறீங்க. தகுதிக்கு மிஞ்சி என்னை நன்மையால நிரப்புறீங்க. உதவாத என்மேல் நீர் உண்மையாக இருக்கிறீங்க. உதவாத என்மேல் நீர் உண்மையாக இருக்கிறீங்க. நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்று நான் பேசப் போகும் மனிதர் சாதாரணமானவர் அல்ல. என் வாழ்க்கையின் முதல் ஹீரோ. என் வெற்றிக்கு பின்னால் அமைதியாக நின்ற மனிதர் அவர் என் அப்பா. ஒரு தந்தையின் அன்பு எப்போதும் வார்த்தைகளில் வெளிப்படாது. ஆனால் அவர் செய்யும் ஒவ்வொரு தியாகத்திலும் அந்த அன்பு தெரியும். நாம் சிரிக்க அவர் கஷ்டப்படுகிறார். ஒரு குழந்தையின் வாழ்க்கையில் தந்தை என்பது வெறும் ஒரு மனிதர் அல்ல. அவர் ஒரு வழிகாட்டி, பாதுகாவலர், நண்பர் மற்றும் ஊக்கமளிப்பவர். நாம் தவறு செய்தால் கண்டிப்பார். ஆனால் அந்த கண்டிப்புக்கு பின்னால் இருக்கும் அன்பை அளவிட முடியாது. ஒரு தந்தையின் கனவு தனது குழந்தை நல்ல மனிதராக வளர வேண்டும் என்பதே. அவர்களின் உழைப்பும் அன்பும் காரணமாகவே இன்று நாம் நிம்மதியாய் வாழ்கின்றோம். அதனால் நாம் தந்தையை என்றும் மதித்து அன்புடன் கவனிப்போம். நம்முடைய கல்வி, எதிர்காலம் மற்றும் சந்தோஷத்துக்காக பல தியாகங்களை செய்கிறார். இன்று இந்த தந்தை தினத்தில் நாம் அனைவரும் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பாவுக்கு பெரிய பரிசுகள் தேவையில்லை. ஒரு அன்பான வார்த்தை, ஒரு அன்பான அணைப்பு உமக்கு போதும். அப்பா, நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன் ஒரு சொல் போதும். நம்மை நல்ல பாதையில் நடத்தி வாழ்க்கையில் உயர வேண்டுமென்றே நமக்காக தினமும் உழைப்பவர் தந்தை. தந்தையின் அன்பு பெரும்பாலும் அமைதியாக இருக்கும். அவர் அதிகமாக பேசாமல் இருந்தாலும் தன் குடும்பத்தின் நலனுக்காக தினமும் உழைக்கிறார். தந்தை என்பது குடும்பத்தின் முதுகெலும்பு. அவர் எப்போதும் நம்மை பாதுகாத்து வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ள தைரியம் அளிக்கிறார். இந்த தினத்தில் நம் தந்தையர்களுக்கு நன்றி கூறுவோம். அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதே நம் கடமை. அவர்களின் அன்பையும் தியாகத்தையும் நாம் மதிப்போம். நன்றி. இனிய தந்தை தின நல்வாழ்த்துக்கள். ஐயோ அப்பாவா, இந்த வேலை நேரத்தில் இவர்கிட்ட வேற பேசி கொண்டு இருக்கணுமா? வேற பேசும். ஹலோ அப்பா, நான் வேலையாக இருக்கேன், உங்கள்கிட்ட பிறகு பேசுகிறேன்.
அப்பா அப்பா நான் காலைல வேலையாக இருந்தேன், அதுதான் உங்ககிட்ட ஒழுங்காக பேச கிடைக்கல. என்ன விஷயம் அப்பா சொல்லுங்கள். மகன், நான் அம்மா பேசுகிறேன். அம்மாவா? அப்பா எங்க அம்மா? அப்பா இன்னும் என் மேலே கோவமான அவரோட பேசாதனால? அப்படி இல்லை மகன், அப்பாவால் உன்கிட்ட பேச முடியாது. ஏன்னா அப்பா ஒன்றே என்னே இல்லை, இந்த உலகத்தையே விட்டு போயிட்டாரு. என்னம்மா சொல்கிறீங்க? அப்பாவுக்கு என்ன ஆச்சு? நீ அப்பாவோட காலை ஆன்சர் பண்ணாதனால அப்பாவோட வாட்ஸ்அப்புக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பியிருந்தாரு. நீ அதை கேட்டுட்டு அப்பாவுக்கு ஒரு கால் பண்ணுவான்னு நினச்சேன்ப்பா. ஆனால் நீ அப்படி எதுவும் பண்ணல. சரி அம்மா, கொஞ்சம் இருங்க, நான் டக்குன்னு பார்த்து சொல்கிறேன். ஐயோ, இசைக்கியால் நான் கால் பண்ணியிருந்தேன். நீ ஏதோ வேலையில் இருந்த போல். நீ ரொம்ப நாள் ஆசைப்பட்ட பைக்கை நான் இன்றைக்கி வாங்கிட்டேன். அதை கொடுக்கறதுக்கு தான் நான் கால் பண்ணியிருந்தேன். உனக்கு நேரம் கிடைச்சதும் அதை வந்து எடுத்துக்கோ. அப்பாவோட மெசேஜை பார்த்ததும் கால் பண்ணுப்பா. ஐயோ அப்பா, ஐயோ அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. ஐயோ ஐயோ அப்பா, ஏப்பா என்னை விட்டு போனீங்க? அந்த ஒரு கோலை கூட எடுத்து நான் உங்ககிட்ட பேசலையே அப்பா. எப்போ என் கூட இருப்பீங்கன்னு சொன்னீங்களே அப்பா, இப்படி என்னை தனியாக விட்டு போயிட்டீங்களே. இனி எனக்குன்னு யாருப்பா இருக்கா? ஐயோ, உங்கள் முகத்தை நான் இன்னொரு முறை பார்க்கணும் அப்பா. உங்கள் குரலை நான் இன்னொரு முறை கேட்கணும் அப்பா. என்னை மன்னிச்சிருங்க அப்பா. இனி என் கூட பேச மாட்டீங்களா அப்பா? ஐயோ, எல்லாம் ஏன் தப்பு தான். என்னை மன்னிச்சிருங்க அப்பா. ஐயோ அப்பா, இனி நீங்கள் இல்லாத உலகத்தில் நான் எப்படிப்பா வாழுவேன்? இனி நான் யார் அப்பான்னு கூப்பிடுவேன் அப்பா? ஐயோ அப்பா. ஒரு தந்தை நமக்கு என்னவெல்லாம் செய்தார் என்பதை நாம் கடைசி வரை உணர்வதில்லை. நாம் அதை உணரும் போது அவர் உயிரோடு இருப்பதில்லை. Let us warmly welcome our spiritual father, Pastor Walter Rajamani, as he comes to the stage. இந்த மிக முக்கியமான நாளிலே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்ல முதல் இந்த தந்தையர் தினத்திலே இந்த இடத்துல இருக்க எல்லா தந்தையருக்கும் தகப்பனுக்கும் மாத்திரமல்ல திருமணமாகாத ஒவ்வொருவருக்கும் இந்த இடத்துல நமக்கு ஒரு பரலோக தகப்பன் இருக்கார். அவருக்கு நாம் நன்றி என்று சொல்லுவோம். அவர் நமக்கு செய்த அன்பு ஏராளமானது. அவர் நமக்கு கொடுத்த அன்பு ஏராளமானது. அந்த கடவுளுடைய அன்புக்கு இணையாக ஒரு அன்பும் இல்லை. அவருடைய சொந்த மகன் பார்க்காமல் நமக்காக கொடுத்தவர் அவர். அவருக்கு எல்லாம் நன்றி. ஆமென். உட்காரலாம். எனக்கு தந்தை தினத்தின் உரை முதலாவது சொல்லும்படி அழைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் இருக்கும் ஒவ்வொரு தந்தைக்கும் இனிய தந்தைய தினம் உண்டாவதாக. ஒருவேளை இந்த இடத்துல என்னால் தகப்பனாக முடியவில்லை, நான் திருமணம் முடித்து எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை, எல்லாரும் தந்தைய தினம் கொண்டாடும் பொழுது எனக்கு மாத்திரம் அது இல்லை என்று மனதில் ஒரு வேதனையோடு யாராவது வந்திருந்தால் நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஆண்டவர் நிச்சயமாக அடுத்த வருஷம் உங்களுக்கு ஒரு நல்ல குழந்தையை கொடுத்து உங்களையும் ஒரு தகப்பனாக அவர் மாற்றி உங்களை ஒரு ஆசீர்வாதமாய் வைப்பார். ஒருவேளை எல்லாரும் தங்கள் தகப்பனை கொண்டாடும் பொழுது என் தகப்பன் உயிரோடு இல்லை, என்னை போல தகப்பனை இழந்து வேதனோடு இருக்க அத்தனை பேருக்கும் ஆண்டவர் தகப்பனாக இருந்து மனதுக்கு அவர் ஆறுதலை கொடுப்பாராக. தலைப்பு ஒரு நல்ல தகப்பன், ஒரு தலைமுறையின் ஆசீர்வாதம். ஒரு தகப்பன் தான் அந்த தலைமுறைக்கு ஆசீர்வாதம். அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இன்று நாம் தந்தைய தினத்தை கொண்டாடுறோம். இன்றைக்கு அதிகமாக நாம் கொண்டாட தவறுகிற ஒரு நபர் அது தகப்பன். ஆயுள் முழுவதும் தன் வாழ்க்கையை கரைத்து நமக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கார். அவர்தான் நம்முடைய அப்பா.
இந்த நாட்களே நாம் சில அரசியல்வாதிகளை உயர்த்தி பேசுவோம், சில விஞ்ஞானிகளை உயர்த்தி பேசுவோம், சில தேசிய தலைவர்களை நாம் உயர்த்தி பேசுவோம். நாங்கள் அவர்களை பாராட்டுகிறோம். ஆனால் உண்மையிலேயே ஒரு தேசத்தின் எதிர்காலத்தை உருவாக்கக்கூடியவர் தகப்பன் தான். ஒரு தேசத்தின் எதிர்காலத்தை உருவாக்குற நபர் அது தகப்பன். ஒரு நல்ல அப்பா வீட்டில் இல்லாவிட்டால் அந்த வீடு குழப்பங்களால் நிரம்பியிருக்கும். ஒரு நல்ல அப்பா வீட்டில் இருந்தால் அந்த வீட்டிலே பாதுகாப்பு உண்டு. மிக முக்கியமான டிசிப்ளின் உண்டு, ஒழுக்கம். ஒரு அப்பா வீட்டில் இருந்தால் அந்த வீடு ஒரு ஒழுக்கமாக இருக்கும். என் தகப்பன் கூட தலையை சீவி சீப்பை வைத்தால் நேராய் வைக்க வேண்டும். அதிலே சீப்பு தலை சீவை பின்பு முடி இருந்தால் கேட்பாங்க, யார் முடி எடுத்து போட முடியாதாண்டு. அதனால தான் இந்த சர்ச்சில் எல்லா நாட்காலையும் ஒழுங்காய் வரிசையாக்குது. ஒரு தூசி இருந்தால் கூட என்னாலே பார்க்க முடியாது. அது தகப்பன் என்னை வளர்த்த விதம், ஒழுக்கம், தகப்பனுடைய ஒழுக்கம். ஒரு தகப்பன் தான் நமக்கு ஒழுக்கம். அன்பென்றால் அவர், வழிகாட்டி என்றால் அவர், ஆசீர்வாதம் என்றாலே அவர் தான். ஒரு வீட்டின் ஆசீர்வாதம் தகப்பன். அப்பா என்பது குடும்பத்துக்கு வெறுமையாய் பணத்தை சம்பாதித்து கொடுப்பவர் அல்ல. அவருக்கு தான் உண்மையான பாதுகாவலர், அவர் தான் உண்மையான ஒரு குடும்ப வழிகாட்டி. ஏன், எல்லா பிள்ளைகளுடைய முதல் ஹீரோ அப்பா தான். பெரும்பாலும் தாய்மாருடைய அன்பு நமக்கு வெளிப்படையாய் தெரியும், நமக்கு பார்த்தோன்னே அம்மாட அன்பு தெரியும். ஆனால் தகப்பனின் அன்பு அமைதியாக இருக்கும். அவர் அதிகம் பேச மாட்டார். ஒருவேளை ஒரு பிள்ளை சுகமில்லாமல் போனால் அம்மா பக்கத்திலிருந்து தடவி கொடுத்து கொண்டு பக்கத்திலே இருப்பாங்க. அம்மாட அன்பு அங்கு விளங்கும். பக்கத்தில் இருப்பது, 1000 முறை தொட்டு பார்ப்பது, அது அம்மாவின் அன்பு. ஆனால் அந்த பிள்ளையை வைத்தியசாலை கொண்டு போகும் பொழுதெல்லாம் மனதிலே பல 1000 கேள்விகளோடு போய் அந்த மருந்துகளை வாங்க ஃபார்மசியில் ஓடி அதை வாங்கி கொடுப்பது மட்டும் தான் நமக்கு தெரியும் அப்பாவுடைய. ஆனால் கொடுத்து முடிந்து அந்த அறையிலிருந்து இந்த பிள்ளைக்கு ஏதாகும், எதிர்காலம் எப்படி ஆகும் என்று அதிக தூரத்தை நினைப்பவர் அப்பா. அப்பாவின் அன்புகளை புரிந்து கொள்ள முடியாது, அப்பாவின் அன்பை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் புரிந்து கொள்ளும் நேரத்தில் அந்த அப்பா உயிரோடு இருப்பதில்லை. அதுதான் வாழ்க்கை நிஜம். அவர் அதிகம் பேச மாட்டார். ஆனால் குடும்பத்துக்காக அவர் சுமக்கும் பாரங்கள் அளவிட முடியாது. ஒருவேளை பிள்ளைகளின் ஆசீர்வாதங்களுக்காக வாகனங்கள், வீடுகள், வசதிகள், திருமண வாழ்க்கை எல்லாம் செய்து கொடுத்திருப்பார். அந்த பிள்ளைகளுக்கு கூட பிள்ளைகள் பிறந்திருக்கும். ஆனால் அந்த தகப்பன் இந்த தன்னுடைய பிள்ளைக்காக செய்த கடனை இதுவரை அடைத்திருக்க முடியாமல் அவர் அதிகமாய் சுமந்து கொண்டிருப்பார். பிள்ளைகள் விடுதலை ஆவார்கள், ஆனால் தகப்பன்மார் சிக்கப்படுவார்கள். அதுதான் தகப்பன். பிள்ளைகள் நன்றாய் படிக்க வேண்டும் என்று குடும்பத்தில் அதிகம் நினைப்பவர் தகப்பன் தான். குடும்ப பாதுகாப்பாய் இருக்க வேண்டும், குடும்பம் என்றால் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று இரவு பகலாய் நமக்காக உழைப்பவர் தகப்பன். தன் ஆசை விட்டு கொடுத்து குடும்பத்தின் தேவையை சந்தித்து அதை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைப்பவர் அப்பா. சில நேரங்களில் அப்பாவின் கண்களில் கண்ணீர் வரலாம், சில நேரங்களில் அப்பாவுடைய கண்களில் கண்ணீர் வரலாம். ஆனால் அதை யாரும் பார்க்காதபடி மறைத்துக் கொள்கிறார். ஏனென்றால் அவர் பலமாய் இருக்க வேண்டிய பொறுப்பு அவர் மேல் இருக்குது. நான் அழுதால் இந்த வீடே சரிஞ்சிடும், என்ன நம்பிதான் இருக்கு என்று சொல்லி, எல்லாம் சரி என்று சொல்லி தான் பலமாய் இருக்க வேண்டும். அந்த பொறுப்பு இருக்கப்படியால் பலவீனத்திலும் அது தகப்பன் பலமாயிருப்பா. அதுதான் தகப்பன். நாம் கேட்கும் போதெல்லாம் பணமில்லை என்று ஒரு நாளும் தகப்பன் சொன்னதில்லை. நாளை தருகிறேன், நான் தருவேன் என்று தான் சொல்வார். எங்கேயாவது யாருடைய காலையோ யாருடைய கையை பிடித்து கடன் வாங்கி எப்படியாவது அப்பா கொடுப்பார். அதுதான் தகப்பன். உலகிலே தன் பிள்ளை தன்னை விட பெரிய ஆளாய் வர வேண்டும், தன்னை விட பெரிய ஆளாய் வளர வேண்டும் என்று நினைக்கிற ஒரு நல்ல உள்ளம் அது தகப்பன். இன்று இருக்கும் எல்லா தகப்பன்மார்க்கும் சொல்ல விரும்பேன், உங்களை உங்கள் பிள்ளைகள் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், நீங்கள் வளர்த்தவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். அன்பு தகப்பன்மார்களே, நீங்கள்
மிகவும் பலமானவர்கள். நீங்கள் அதிகம் உழைத்து விட்டீர்கள். உங்க உழைப்பு ஒரு நாள் வீணாகாது. உங்களுடைய தியாகங்கள் வீணாகாது. நீங்கள் விதைத்த விதைகள் ஒரு நாள் பிள்ளைகளின் வாழ்க்கையிலே பலிக்கும். அது மிகப்பெரிய ஆஸ்வதமாக்கும். எனவே மனதை தளர விட வேண்டாம். இந்த இடத்துல ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்றேன், இன்று உங்கள் அப்பாவை மதியுங்கள். இன்று உங்கள் அப்பா மதியுங்கள். என் ஸ்பீச்சில் 3 காரியங்கள் அழுத்தமாக என் மனதை தொட்டது. உங்களை பார்த்து சொல்றேன், உலகத்தில் எந்த அப்பாவும் பூரணமானவர்கள் இல்லை. அப்பாவிடத்தில் பரிபூரணத்தை எதிர்பார்க்க வேண்டாம். அப்பா கிட்ட நீங்க பூரணத்தை எதிர்பார்த்தால் உங்களுக்கும் அப்பா கிடையில இடைவெளி வரும். எல்லா அப்பாவிடத்திலும் பலவீனங்கள் உண்டு. ஆனால் அவர்கள் பூரணமானவர்கள் அல்ல. ஆனால் அவங்க கடமைகள் ஒழுங்காய் செய்கிறவர்கள். அதை அறிந்து கொள்ள வேண்டும். என் அப்பா பூரணம் இருக்க வேண்டும் நீ நினைத்தால் உனக்கும் அவருக்கும் இடைவெளி வரும். நீ புரிந்து கொள், அப்பா பூரணமானவர் அல்ல, அவர் பூரணமானவரை நமக்கு காண்பித்திருக்கா. ஆகவே அப்பாவிடத்தில் பரிபூரணத்தை எதிர்பார்க்காது. அது உங்க குடும்பத்தை அளிக்கும். எனவே அப்பாவிடத்தில் அவருடைய கடமைகளை எதிர்ப்பாரு. அவர் கடமையில் ஒரு நாள் தவறுவதில்லை. செய்ய வேண்டிய அத்தனையும் பிள்ளைகளுக்காக குடும்பத்துக்காக செய்வார். ஆனால் உங்களால் என்ன செய்ய முடியும்? உங்க அப்பாவுக்கு அதை செய்யுங்கள். அவருடைய அன்பு சில நேரங்களில் கடுமையாய் தோன்றலாம். ஆனால் அந்த கடுமையின் பின்னால் உங்களை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணம் தான் அந்த அப்பாவிடத்தில் உண்டு. என் வாழ்க்கையில 2வது இந்த ஸ்பீச்சில் மனதை தொட்டது. நீங்கள் வளர வளர இந்த உலகம் பெருசாகி கொண்டு போகும். நீங்கள் வளர வளர உலகம் பெருசு. சின்ன வீட்டில் சின்ன குழந்தையா வளர்ந்தீங்க. இப்போ வளர வளர நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, நிறைய பார்ட்டிஸ் இருக்கும், உங்களுக்கு ஃபோன் இருக்கும். இந்த உலகம் பெருசாகி கொண்டு போகும். ஆனால் அப்பாவுக்கு வயசாக ஆக அவருடைய வாழ்க்கை சின்னதாய் மாறும். அவருக்கு இருப்பது பிள்ளைகள் மட்டும்தான். நீங்கள் வளர வளர உலகம் பெருசாகும். ஆனால் அப்பாவுக்கு வயசாக ஆக அவருடைய உலகம் சுருங்கி தன் பிள்ளைகள் ஒரு நாளைக்கு 4 வார்த்தைகள் பேச மாட்டார்களா, அதை மட்டும்தான் எதிர்பார்ப்பார்கள். அப்பா அம்மா அதை தான் எதிர்பார்ப்பார்கள். அப்பாவுக்கு என்ன கொடுக்க? ஒன்றும் கொடுக்க முடியாது. 4 வார்த்தை உட்கார்ந்து சிரித்து பேசினால் அதுதான் அப்பா எதிர்பார்க்கிற மிகப்பெரிய ஒரு சொத்து. 3வது, அப்பாக்களை சின்ன அலட்சியம் கூட பண்ண வேண்டாம். சின்ன விஷயத்துல அலட்சியம் பண்ண வேண்டாம். அது சாகும் வரை அவர்களை தாக்கும். அப்பாக்களை நாம் அலட்சியம் பண்ணுவது, தேவையில்லாமல் ஒரு வார்த்தையை விட்டுட்டோம் என்றால் அவர்கள் உங்களோட அன்பா இருப்பார்கள். உங்களுக்கு வேண்டிய கடமை எல்லாம் செய்வார்கள். அவர்கள் காண்பிக்க மாட்டார்கள். ஆனால் அந்த காயங்கள் ஆழத்தில் இருக்கும். நாம் சொல்லுகிற சொற்கள், நாம் பேசுகிற பேச்சுக்கள், அந்த அலட்சியம். எனவே காயப்படுத்தக்கூடாது. நான் அருமையான சர்ச் நடத்தினேன். ஆனால் எனக்கு ஒரு நல்ல வீடு இருக்கவில்லை. என் சர்ச் கூட ஞாயிற்றுக்கிழமை வாடகைக்கு எடுத்த இடம். திடீரென்று 4 பணக்காரர்கள் நம் சர்ச்சுக்கு வந்தார்கள். அவள் இலங்கையிலே பெரிய பணக்காரர்கள். எனவே அவளுக்காக ஜெபிக்க எனக்கு இடம் இருக்கவில்லை. என் வீட்டுக்கு கூப்பிடவும் முடியவில்லை. நானே கஷ்டத்தில் இருக்கேன். இவங்களை கூப்பிட்டு என் கஷ்டத்தை காட்டினால் சபைக்கு வர மாட்டார்கள். என் டேடியோட சர்ச்சில் அங்கே போய் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆனால் எனக்கு பைக்கில் இங்கேருந்து அங்கே போய் கொண்டிருக்க முடியலை. எனவே காலை நேரத்தில் அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். திடீர்னு டேடி மேல் மாடிக்கு போய் அவங்களோட பேசினார். கொஞ்ச நாளாய் பார்த்தேன், அவர்கள் நம் சர்ச்சுக்கு வரல. டேடி அந்த 4 பேரை பேசி எடுத்துட்டார். என் மனம் கோவப்பட்டது, உடைந்தது. அந்த நேரத்தில் என் மனதுக்குள்ளே வந்த வார்த்தை, கோவப்படாத, உன்னை சின்னதிலிருந்து வளர்த்து இவ்வளவு பெருசாக்கிட்டார். அவர் பூரணமானவர் அல்ல. ஒருவேளை அவர் எடுத்திருக்கலாம். உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கினதுக்கு அது பரிசாய் விட்டுரு. காயங்கள் ஏற்படுத்தக்கூடாது. அதுதான் மிக முக்கியம். அப்பாவை அலட்சியமாய் ஒரு காயப்படுத்தினால் அது இருதயத்திலே சாகும் வரை இருக்கும். எனவே அதை காயப்படுத்த வேண்டாம். இந்த நாளிலே 4 பேரை நினைப்போம். முதலாவது, பரலோக தகப்பன். அவருக்கு நன்றி தெரிவிங்கள். இந்த நிலையில் நான் இருக்க காரணம் அவர்தான். அவருடைய அன்பு தான் அது மேலானது. அவருடைய அன்பும் கருணையும் வழிகாட்டலும் அது பரிபூர்ணமானது. 2வது,
இந்த உலகத்தில் நம்ம சர்ச்சில், நம்ம பக்கத்து வீட்டில், நம்ம முன் வீட்டில் எத்தனையோ அப்பா அம்மா இருப்பாங்க. அவங்கள நேசிக்க யாரும் இல்லை. இன்றைக்கு ஹாப்பி ஃபாதர்ஸ் டேன்னு சொல்லக்கூடிய யாரும் இல்லாமல் இருக்கலாம். எனவே முதலாவது அந்த கடவுள், ரெண்டாவது எல்லா அப்பா அம்மாவுக்கும் ஹாப்பி ஃபாதர்ஸ் டேன்னு சொல்லி ஏதாவது அன்பை வெளிப்படுத்துங்கள். அதுதான் மிக முக்கியமானது. மூன்றாவதாக, உங்கள் அப்பாவை நீங்கள் இழந்திருந்தால், அப்பா இப்போ உயிரோடு இல்லை என்றால், ஒரு 2 நிமிடம் அமைதியாக இருந்து அந்த அப்பாவை நினையுங்கள். அவருடைய அன்பு எவ்வளவு பெறுது. அவர் எங்களை தோளிலே சுமந்து, காதிலே நாம் குளித்த பின்பு காதிலே ஊதிய காரியங்கள், தண்ணீரை வெளியெடுக்க எங்களை கைப்பிடிச்சு வழி நடத்தியவைகள் எல்லாவற்றையும் நினைத்து ஒரு நிமிடம் நன்றி என்று சொல்லுங்கள் அந்த தகப்பனுக்காக. 4வது, உங்கள் அப்பாவை மதியுங்க. உங்கள் அப்பாவை மதியுங்க. அவங்களுக்கு இன்றைக்கு இருதயத்திலிருந்து சொல்லுங்க, அப்பா நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் தேவன் கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் தேவனால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த தந்தைய தினத்திலே தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you. Amen. உற்சாகமாய் கைகளை தட்டி. நான் சபையிலே சர்ச்சில் இருக்க சில தகப்பன்மாரை கனம் பண்ணும்படி இருக்கேன். 75 வயதுக்கு மேலே, எனக்கு இப்போ 75 வயசு, 76 வயசு, 75க்கு மேலே வயதுள்ளவங்க அப்பா அம்மா எழும்பி இருக்கலாம். அவங்கள நான் கனம் பண்ணிருக்கேன். 70 வயதுக்கு மேலே அப்பா அம்மா 1956, 56, 55 அதுக்கு மேலே அவங்க எழும்பிருங்க அப்பா அம்மா எழுந்துங்க. 65 வயதுக்கு மேலே அப்பா அம்மா எழும்புங்க. 65 வயசுக்கு மேலே, 65 வயசுக்கு மேலே. எனக்கு 65. நீங்கள் சர்ச் மெம்பராக இருக்கலாம், மெம்பர் இல்லாமல் இருக்கலாம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க போகிறா. நான் உங்களை கனம் பண்ணும்படிக்கிறேன். ஆக இந்த பாடல் போடும்போது உற்சாகமாக கைகளை தட்டி அவளை ஆஸ்வதிப்போம்.
அம்மாவுக்கு உற்சாகமாக கை தட்டுவோம். இவங்க நீண்ட காலமாக தன் குடும்பத்தை பராமரித்தார்கள். உட்காரலாம். நம்ம சர்ச்சில் சைல்ட் பைபிள் காலேஜில் பிள்ளைகள் படிக்கிறாங்க. அவங்களோட அப்பா அம்மா வந்திருந்தா எலும்பியுங்க. உள்ள படிக்கிற அப்பா அம்மா, உங்கள் பிள்ளை உள்ள படிக்கிறானா எலும்பியுங்க. அப்பா இல்லை ஆனால் புள்ள உள்ள படிக்குது அப்படின்னா அம்மா எலும்புங்க. இல்லை அக்கா அண்ணன் குடும்பத்தை யாராவது எலும்புங்க. அந்த பிள்ளைகள் வந்து இப்பொழுது உங்களுக்கு கௌரிக்கும்படி இருக்கார்கள். நம்ம உற்சாகமாக கைகளை தட்டுவோமா? பிள்ளைகள் நீங்க அதை போட்டு பக்கத்திலேங்க, உங்க அப்பா பக்கத்திலேங்க. ஏன்னா நிறைய போட்டோஸ் எடுக்கப்படுது. போட்டோஸ் எல்லாம் எங்களோட சர்ச் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அதில் நீங்க பார்க்க முடியும். தேங்க்யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். காட் பிளஸ் யூ. உட்காரலாம். உங்க பிள்ளைகள் சிபிசில இல்ல, ஆனா அவங்க இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க. எங்க பிள்ளைகள் வந்திருக்காங்க, இங்க உட்கார்ந்து இருக்காங்க. அப்படி சொல்லுங்க அப்பா அம்மா எலும்புங்க. உங்க பிள்ளைகள் இங்க இருந்தால், சில வேளை உங்க பிள்ளைகள் இந்த இடத்த கை குழந்தை ஆக்கலாம், அப்ப எலும்புங்க, பரவாயில்ல. உங்களோட வைஃப் வந்து இந்த இடத்துல இந்த பிள்ளைகள் பெற்றோட அப்பா அம்மாவோட பிள்ளைகள் முன்னால் வந்து ரிப்பனோ இது மெடல் ஒன்று எடுத்து நீங்கள் போடுங்க. அவருடைய ஷர்ட் கலர் ரெட்டாக இருந்தால் நீங்கள் ப்ளூ கலர் எடுங்க, ப்ளூவாக இருந்தால் ரெட் கலர் எடுங்க. உற்சாகமா கைகளை தட்டும். அப்படியே கொஞ்சம் அப்படியே நிக்கணும் அங்க. நன்றி. உட்காரலாம். நான் ஒரு அப்பா, ஆனா என் பிள்ளைகள் யாரும் இங்க இல்ல, அவங்க எலும்பி வைக்கலாம். நான் ஒரு அப்பா, ஆனா என் பிள்ளைகள் யாரும் இங்க இல்ல. இவங்களுடைய வைஃப் அங்க வந்திருந்தா நீங்க முன்னால வந்து ஒரு ரிப்பன் எடுத்து போடலாம். அது நேரத்துல மிகுதியானவளை வைஃப் மாக எலும்பி வாங்க. முதலாவது வைஃப் வந்திருந்தா நீங்க எடுத்து போடுங்க. ஏன்னா அவங்கள வீட்டில் நீங்க அப்பான்னு தானே கூப்பிடுங்க. வைஃப் வந்து எடுத்து போடுங்க. நல்லா உற்சாகமா கை தட்டுங்க. சீக்கிரமாக வைஃப் வாங்க, வைஃப் வாங்க. வைஃப் வந்து அப்படி கொஞ்சம் நில்லுங்க சிஸ்டர், கொஞ்சம் நில்லுங்க, கொஞ்சம் நில்லுங்க. போட்டோஸ் கொஞ்சம் நில்லுங்க. ரைட். சைல்ட் பைபிள் டீச்சர்ஸ் வந்து மற்ற அப்பா அம்மாங்களுக்கு மெடல் போடுவாங்க. மற்ற அப்பா அம்மாங்களுக்கு
இந்த நாட்கள்ல அன்பு என்னது? அன்பு. இந்த உலகத்தில் இருக்க மிகப்பெரிய அன்பு அது கடவுள் அன்பு. தேவன் அன்பாய் இருக்கா. இந்த பிரசங்கம் என்னை மாற்றி கொண்டிருக்குது, நிறைய பேரை மாற்றி கொண்டிருக்கு. அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தமே ஆனந்தமே அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தமே ஆனந்தமே ஓர் நாளும் தாய் கண்டேனையா அந்நாள் என்னையே மறந்தேனையா ஓர் நாளும் தாய் கண்டே ஒரு நாள் கண்டே அப்போ அன்ப என்னையே மறந்துட்டேன் இந்த நாட்கள் அன்பை பற்றி பேசினேன். யாராவது போன ஞாயிறு வராவிட்டால் இன்னைக்கு யூடியூபை பாருங்க, போன ஞாயிறின் செய்தி. இந்த காலையிலே பேச போறேன் அன்பில் வேரூன்றி. எல்லாம் வாய்த்து சொல்லுங்க, அன்பில் வேரூன்றி. எபேசியர் 3:17 விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமா இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி. அன்புல வேரூன்றி பைபிள் சொல்லுது. கிறிஸ்தவத்தின் வேர், கிறிஸ்தவத்தின் அத்திவாரம் அது அன்பு. 1 கொரிந்தியர் 13 இப்படி சொல்லுது, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த 3 நிலைச்சுக்கும். கடைசியில் எல்லாம் இல்லாம போயிடும். விசுவாசம் நம்பிக்கை இருக்கும், அன்பு. விசுவாசத்தில் அற்புதம் செய்யலாம், அதிசயம் செய்யலாம், செத்தவனில் பாட்டலாம். அவ்வளவு பவர் விசுவாசத்துக்கு. நம்பிக்கை, எதிர்காலத்துக்கு குறித்த நம்பிக்கை, அன்பு, இந்த 3 இருக்கும். ஆனால் இவைகளிலே அன்பே பெரிது. அற்புதம் செய்கிறவனோட அன்பு செய்கிறவன் பெரிதா இருப்பான். அற்புதங்கள் நடக்கிற சர்ச்சை விட அன்புள்ள சர்ச் பெரிதா இருக்கும். அன்பை திரளான வீடு நிறைய பொன் கொடுத்தாலும் அன்புக்கு இணையாகாது. திரளான வெள்ளங்களும் தண்ணீர்களும் அந்த அன்பை தணிக்க முடியாது. அன்பை அழிக்க யாரால முடியாது. அன்பு பெருசு. 1 கொரிந்தியர் 13:1-3. நான் 10 நிமிடம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பேசினது பேசுவேன், ஆனால் அதை விட வித்தியாசமா நான் பேசுவேன். 1 கொரிந்தியர் 13:1-3 வரை நான் மனுஷர் பாஷைகளை, தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இல்லாவிட்டால் ஒரு சத்தம், சும்மா சத்தம் தான். அவங்கிட்ட அன்பு இல்லை. உங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லா மொழியும் தெரியலாம், ஆனா அன்பு இல்லாட்டி நீங்க சத்தம். 2ஆம் வசனம் சொல்லுது, நான் தீர்க்கதரிசன வகர்த்தி உடையவனா இருந்து அற்புத அடையாளம் செய்து செத்தவனை எழுப்பாட்டி சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்திருந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனா இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றுமில்லை, நீங்க வேஸ்ட். அடுத்த வசனம் சொல்லுது, 3ஆம் வசனம், எனக்கு உண்டான யாவற்றை நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சகத்தை சுட்டரிக்கப்படுது கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் ஒரு பிரயோஜனம் இல்லை.
அன்பு முக்கியம். 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை அன்பு என்ன செய்யும், அன்பு என்ன செய்யாது. 4ஆம் வசனம் சொல்லுது, அன்பு நீடிய சாந்தம், அன்பு தயவுள்ளது. அப்ப தயவா இருந்தால், சாந்தமாக இருந்தால், நீடிய சாந்தமாக இருந்தால் உங்களுக்கு அன்பு இருக்குன்னு அர்த்தம். அடுத்த வசனம், அதே வசனம், அன்புக்கு பொறாமை இல்லை. உங்களுக்கு யாரை குறித்து அது பொறாமை இருந்தால் உங்ககிட்ட என்ன இல்லை, அன்பு இல்லை. ரெண்டும் இருக்க முடியாது. பொறாமை இருந்து கொண்டு அன்பும் இருக்க முடியாது. ஒன்று பொறாமை அல்லது அன்பு. நீங்கள் பொறாமைப்படுவாள் என்றால் நீங்க கணக்கு போட்டுக்கொள்ளுங்க, உங்ககிட்ட அன்பு இல்லை. அன்பு தன்னைத்தானே புகழ்ந்து கொடுக்காது, மற்றொரு புகழும். இருமாப்பாயிராது, அயோக்கியமானது செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, யாருக்கும் தீங்கு நினைக்காது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அன்பு சகலத்தையும் தாங்கும். என்ன பிரச்சனை செஞ்சாலும் பரவாயில்ல, தாங்கிக் கொண்டே இருக்கும். அதுதான் அன்பு. அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும். நீங்க போற இடத்த லொகேஷனை இல்ல, நீங்க போன இடத்துல எங்கேயாவது போயிட்டு ஒரு வீடியோ கால் எடுத்து அங்க அனுப்பணும்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் வந்துச்சுன்னா அங்க என்ன இல்லை. சில நேரம் எங்கேயாவது போனோன்னு இவங்க ஷேர் பண்ணணும், இங்கே தான் இருக்கேன், ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். டக்குனு கூப்பிடு, நாங்களாம் இருக்கணும், பேசு டக்குன்னு. அப்போ தான் அவன் நம்புவான். அவன் நம்புவானா அவனுக்கிட்ட என்ன இல்லை, நீ நம்பாட்டி அன்பில்லை, அங்கே சந்தேகம் உண்டு, அந்த லைஃப் சக்ஸஸ் ஆகி இருக்காது. இப்படிப்பட்ட லொக்கேஷன் ஷேர் பண்ணுறது அல்லது இப்படிப்பட்ட கடமை இல்லாமல் இது ஒரு வாழ்க்கை. இது வாழ்க்கை. நான் இங்கே தான் இருக்கிறேன், அங்கே அன்பில்லை, அது அன்பானதில்லை. நீ எங்காவது போனால் இருக்க இடத்த ஃபோட்டோ அனுப்ப சொன்னா அந்த லைஃப் எதுக்கு? அது சந்தேகம் நிறைந்த லைஃப், அது அன்பு இல்லை. அன்பு சகலத்தை விசுவாசிக்கும், அன்பு சகலத்தையும். நான் இப்படி ஒரு பயணம் போகிறேன், இங்கே போகிறேன், ஓகே, நம்பும். அன்பு சகலத்தை சகிக்கும். அன்புனா இதுதான். அன்பு இல்லை, இது இல்லை, அன்பு இல்லை. பைபிள் என்றால் என்ன? மத்தேயு 22:37 இயேசு சொல்றா, இயேசு அவன் நோக்கி, உன் தேவனாய் கர்த்தர் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறு, இதுவே முதல். அப்ப பைபிள்ல 2 கற்பனை தான் இருக்கு. பைபிளை 2ஆ பிரிக்கலாம். 10 கற்பனை 5 நீ தேவனை அன்பு காட்டு, இது முதலாம் கற்பனை. 39 இதற்கு ஒப்பாய் இன்னொரு 2ஆம் கற்பனை உண்டு. அது என்னவென்றால், உன்னிடத்து நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்து அன்பு கூறு. 2 கற்பனை தான். 1 தேவனை நேசி, 2வது மற்றவனை நேசி. அடுத்த வசனம் சொல்லுது, இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் ஃபுல். பைபிள் ஃபுல் அவ்வளவுதான். தீர்க்கதரிசனம் அடங்கி இருக்கு. தேவனை நேசி, மனுஷன் நேசி, இந்த 2ம் அடங்கி இருக்கு. அப்ப தேவனை எப்படி நேசிப்பது? யோவான் 14:23 இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமா, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால், இயேசுவை நேசிப்பாண்டால் அவன் வசனத்தை கேட்கணும். வசனம் என்ன? அன்பு. வசனம் என்ன? அன்பு. நீ அன்பா இரு, நீ இன்னொருவன் நேசி. அன்பா இருந்தால் அவன் என் பிதாவுக்கு அன்பா இருப்பான். அப்ப இயேசுவை நேசிக்க நாம் என்ன செய்யணும்? வசனத்தை நேசிக்கணும். வசனம் என்றால் என்ன? அன்பு. அப்ப வசனம் என்றால் பாஸ்டர் இந்த 2 இருக்கே, பிதாவை நேசிப்பது, இயேசு நேசிப்பது இல்ல. யோவான் 13:34 இயேசு அது ஒண்ணாக்காது. ஆரம்பத்தில் 2 கற்பனை, 1 தேவன் நேசி, மனுஷன் நேசி. 13:34 சொல்லுது, வாசிங்கள் சத்தமாய், நீங்கள் ஒருவரோடு அன்பா இருங்கள், நான் உங்கள் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவரோடு அன்பா இருங்கள் என்ற புதிய கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். இப்ப கட்டளை ஒண்ணாச்சு, நீங்க ஒருவரோடு அன்பாங்க. ஏன்? கடவுளை அன்பு காட்ட தேவையில்ல, யாரும் கடவுளை தேவையில்லை. ஏன்னா அவர் சொல்லுகா, நீ இவனை நேசிச்சா நீ என்ன நேசிக்கா. ஒருவன் என்னில் அன்பா இருந்தா இந்த கற்பனை கைகொள். அது என்ன புதிய கற்பனை? ஒருவர் நேசி.
நான் இவரை நேசிச்சா அங்க நேசம் போகும். அதான் பைபிள். பிற இடத்துல அன்பு கூறும் பொழுது நாங்கள் அவரை நேசிக்கோம். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்குன்னா ஃபர்ஸ்ட் கடவுள் தான். அது போய் கடவுளை யாரும் முதலாவது நேசிக்க முடியாது. நீங்க மற்றவரை நேசிக்கும் பொழுதுதான் கடவுள் நேசிக்கப்படுகிறார். வேத ஆதாரம் 1 யோவான் 4:20. 1 John chapter 4 verse 20. இது ரொம்ப கவனிங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுவன் என்று ஒருவன் சொல்லியும், நான் கடவுளை தான் ஃபர்ஸ்ட் அன்பு சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் புலுகன். இப்ப நீங்க யார்கிட்டாவது வைராக்கியம் ஆகுது, கடவுளை ஃபர்ஸ்ட் நான் கடவுள் நேசிக்க சொன்னா அது என்னது சொல்லுங்களே, போய் பக்கத்தால தட்டி சொல்லுங்க, போய் சொல்லாத. இந்த இடத்துல நீங்க யாரோட கசப்பா இல்ல வைராக்கியமா கோபமா இல்லையா? அப்ப நீங்க அந்த கோபம் கசப்ப வச்சிருந்தா நீங்க தேவனிடத்த அன்பு. அப்ப தேவனை நேசிக்க வேண்டாம், என்ன செய்யணும்? இவன் நேசிக்கணும். அப்ப பைபிள் சொல்லுது பகைத்தால் அவன் பொய். அதுதான் பைபிள். நம்ம கடவுளை நேசிக்க முடியாது. ஏன்? பைபிள் சொல்லுது தான் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாமல் இருக்கவன் தான் காணாத தேவனுக்கு அன்பு கூறுவது எப்படி? இதே உனக்கு கஷ்டம்னா அது நோ சான்ஸ், அது செய்ய முடியாது. பாட்டு படிக்கூட அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா. இங்க வைராக்கியம், அங்க அன்பு போகுமா? இதே உனக்கு நேசிக்கல, உனக்கு முத அடியில கால் வைக்கலாட்டி 10வது அடியை கால் வைக்க முடியுமா? சொல்லுங்களேன். அப்ப தேவ அன்பு இல்லை, கடவுளை நேரா நேசிக்க முடியாது. இயேசு சொல்ல இதுதான் அன்பு. மத்தேயு 5:23-24 பாங்க. ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்த போது, நீ சர்ச்சில் காணிக்க போட வந்த நேரத்தில், நீ சர்ச்சுக்கு வந்து கையை தூக்க வந்த நேரத்தில், சர்ச்சில் ஊழியத்தை செய்ய வந்த நேரத்தில் உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை, இது வைராக்கிய கசப்பு, சிங்களத்தில் அழகா இருக்கு, அங்கே கண்டு நினைவு கூர்ந்தால், நான் இந்த ஆளோட கசப்பா இருக்க நினைவு வந்துச்சுன்னா ஆண்டவர் சொல்லுறார் 24, அங்கே தானே பலிபீடத்தில் உன் காணிக்கை வை. ஏன்னா நீ காணிக்க போட்டு பிரோஜனம் இல்ல, அது ஆசீர்வாதம் இல்ல. ஏன்? கடவுள் எடுக்க மாட்டா. ஏன்னா இங்க பிரச்சனை. அங்கே வச்சு உன் காணிக்கை வைத்துட்டு முன்பு சொல்லுங்களா, முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாக அதை சரிப்படுத்து, பின்பு வந்து உன் காணிக்கை போடு. நான் வானத்தின் பல கனிகளை திறந்து நான் உனக்கு இடமில்லாமல் போக வரை உன்னை ஆசீர்வதிப்பேன். அதுக்கு பிறகு வந்து ஊழியம் செய், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அதுக்கு பிறகு எனக்காக வாழு, கையா தூக்கு, நான் மலையை அனுப்புவேன், செழிப்பை அனுப்புவேன், நான் ஆசீர்வாதங்களை கொடுப்பேன். எத்தனை பேர் நம்புறீங்க? உற்சாகமாய் கைகளை தட்டி, உற்சாகமாய் கைகளை தட்டி. Come on church. ராகோஷேகேரியாண்டா லாபாரியாண்டே. இயேசுவின் நாமத்தினாலே தேவ பிரசன்னம் இறங்கட்டும். முதல்ல ஃபர்ஸ்டா நீ இதை செய், இதை செய். உட்கார்ந்து காணிக்க முக்கியமா, அன்பு முக்கியமா? கடவுளுக்கு அன்பு காட்டுறது முக்கியமா, மற்றவனுக்கு அன்பு காட்டுறது முக்கியமா? ஃபர்ஸ்ட் கடவுளா ஃபர்ஸ்ட் மனிதனா? இயேசு சொல்றாரு, நிறைய ஊழிய செஞ்சவங்களை பார்த்து பகலோது பண்ண உங்களுக்கு ஏன் தெரியாது, நான் பசியா இருந்து உணவு கொடுத்தீங்களா, நான் வஸ்திரம் இல்லாம இருந்தேன், காயத்தோடு இருந்தேன், நான் சிறையில, நீங்க எப்ப நீ பார்க்கல. நீ பார்க்காத தப்பு, உங்களுக்கு தெரியாதுன்னு நரகத்தை அனுப்பிட்டா. ஏன்னா அன்பு இல்லை. இன்னும் கூட வச்சு நான் வஸ்திரம் இல்லாம இருந்தேன், சாப்பிட இல்லாம நீங்க எனக்கு சாப்பிட, எங்கப்பா இந்த சிறுவர்களுக்கு என்ன செஞ்சீங்களோ அது எனக்கு செஞ்சுங்க. கிறிஸ்டியனே சத்துருவை நேசிப்பது. ரைட். என் பிரசங்கத்தில் மிக முக்கியமான இடம் வந்துட்டேன். இன்றைக்கு பிரசங்கம் வேரூன்றி, அந்த வேரூன்றி சொல்ல பார்ப்போம். எபேசியர் 3:16-17 அழகான வசனம். நீங்கள் அவருடைய ஆவினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும்
பலப்படவும். நீங்க முதல்ல உள்ளுக்கு மனுஷன்ல ஸ்ட்ராங் ஆகணும். எதுல? ஆவியில, ஸ்பிரிச்சுவல். சரியா? இந்த ஸ்பிரிச்சுவல். நான் இங்க பிசிக்கல்ல இருக்கேன். சரியா? பிசிக்கல். ஆனா நீ ஸ்பிரிச்சுவல நல்லா ஸ்ட்ராங் ஆக வேணும். ஸ்ட்ராங் ஆகவும். அடுத்த வசனம் பாங்க. நம்பர் 1 ஸ்ட்ராங் ஆக. இரண்டாவது விசுவாசனாலே கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் வாசமாயிருக்கவும். நீ ஆவியில ஸ்ட்ராங் இருக்கவும், உள்ளுக்கு ஸ்ட்ராங் இருக்கவும், கிறிஸ்து உன்னில் வாசமாயிருக்கவும். இந்த ரெண்டும் நடக்க வேண்டும். இந்த ரெண்டும் எதனால் நடக்கும் என்றால், விசுவாசம் இருக்கும், நீங்கள் ஆவி அன்பிலே வேரூண்டிக்கணும். நீங்க ஆவியில ஸ்ட்ராங்காக என்ன செய்ய வேண்டும்? அன்பிலே வேரூண்டிக்கணும். சத்தமா சொல்லுங்க. நீங்க ஆவியிலே ஸ்ட்ராங்காக என்ன செய்யணும்? அன்பிலே வேரூண்டிருக்க வேண்டும். அன்பிலே வேரூண்டிக்கணும். கவனிங்க, இது பிசிக்கல், இது ஸ்பிரிச்சுவல், இது பிசிக்கல். இந்த ஸ்பிரிச்சுவல் உள்ளுக்கு மனசு ஆவி ஸ்ட்ராங் ஆக வேணும்னா என்ன செய்யணும்? அன்புல வேரூண்டணும். அன்புல வேரூண்டினால் உன்னுடைய ஆவி ஸ்ட்ராங் ஆகும். நல்லா கவனிங்க. பிசாசுக்கு எப்பொழுதும் நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய பொருளாதாரம், செழிப்பு, அடுத்த நாள் மேலைக்கு வரப்போம், இது எல்லாம் எதிர்த்து கொண்டு இருக்கான். அவனுக்கு யாரை ஜெயிக்கலானா? இந்த ஆவியில ஸ்ட்ராங் இல்லாதவங்களை. இந்த ஆவியில ஸ்ட்ராங் ஆகுதா பிசாசால உங்களை ஜெயிக்க முடியாது. இந்த ஸ்பிரிச்சுவல் ரேம் ஸ்ட்ராங் ஆக உங்க பிசிக்கல் ரேம் ஸ்ட்ராங் ஆகும். உங்க பொருளாதாரம் ஸ்ட்ராங் ஆகும். உங்க செழிப்பு ஸ்ட்ராங் ஆகும். உங்க பேங்க் அக்கவுண்ட் ஸ்ட்ராங் ஆகும். உங்க வாகனம் ஸ்ட்ராங் ஆகும். சர்ச் ஸ்ட்ராங் ஆகும். எங்க லைஃப் ஸ்ட்ராங் ஆகும். உங்க பிசினஸ் வளர்க்க இங்க செயல்படக்கூடாது. ஸ்பிரிச்சுவல் எந்த அளவு ஸ்ட்ராங்கோ அந்த அளவு பிசிக்கல் ஸ்ட்ராங். எங்க ஆத்மா வாழ்வது போல சுகமாய் வாழும். நீ நல்லா சுகமாக்க வேணா உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ராங் ஆக்கணும். ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ராங்னா பிசாசுக்கு முடியும் உன்னை ஜெயிக்க. இங்க தேவையில்லாத பிரச்சனை வந்து சொல்லுங்க, சும்மாத்தே வந்து என்னை ஏமாத்தி போயிட்டான். ஏமாத்தப்பட்டாய். காரணம் நீ ஸ்பிரிட்ல ஸ்ட்ராங் இல்லனால இந்த இடத்துல ஏமாந்துட்டாய். உன்னோட லைஃப் ஆசீர்வாதம் இல்ல. உள்ளுக்கு நீங்க பலப்பட்டால் மட்டும்தான் சொல்லலாம். உள்ள பலம் இருந்தா மட்டும்தான் சொல்லலாம். என்னை பலப்படுத்துற கிறிஸ்துனாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் ஒன்று. பவுல் சொல்றான், என்னை ஒரு ஆள் பலப்படுத்தி கொண்டிருக்கான். அந்த வல்லமை வச்சு எனக்கு எல்லாம் செய்யலாம். ஆல் திங்ஸ். எதுவும். அப்ப உங்களுக்குள்ள பலன் வேண்டும். அதுக்கு என்ன செய்வது? அதான் நம்பர் 1. அப்ப உள்ளுக்கு பலன் அடைய நான் என்ன செய்ய? இரண்டாவது எபேசியர் 3:16 சொல்லுது, உள்ளான மனிதனை பலன் அட. உள்ளுக்கு மனுஷன் பலனா உன் லைஃப் நல்லா இருக்கும். உன் லைஃப் தண்டவாளம் மாதிரி ஆடுதா? அப்படின்னா இங்க ஸ்ட்ராங் இல்ல. இத ஸ்டேபிள் பண்ணாத. எங்க சர்ச்சை வளர்க்க முடியும் அன்புல. இரண்டாவது உள்ளான மனுஷன் பலப்படவும். 17 கிறிஸ்து உங்களில் வாசமாய் இருக்கவும். இந்த ரெண்டும் நடக்க முடியும் எதனாலே? நீங்கள் அன்புல வேரூண்டே. அன்புல வேரூண்டணும். நீங்க இங்க நல்ல அன்பு வேரூண்ட உங்க ஸ்பிரிட் ஸ்ட்ராங் ஆகும். ஸ்ட்ராங் ஆக நீங்க இங்க ஸ்ட்ராங் ஆவீங்க. அப்ப 17 சொல்லிச்சு தானே, கிறிஸ்து உங்களில் வாசமா இருக்க. 17 கிறிஸ்து எப்படி வாசமா இருப்பார்? யோவான் புத்தகம் 14:23 இயேசு அவனுக்கு பதில் ஒருவன் என்னில் அன்பார்ந்தால் அவன் வாசனை புதிய கற்பனை. அவருடைய கற்பனை என்ன? மற்றனை நேசி. அப்ப மற்றனை நேசிக்கும் பொழுது அவனில் பிதா அன்பா இருப்பார். நாங்கள் அவனுக்கு வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். 17 3:17. அப்ப இயேசு எப்படி வந்து வாசம் பண்ணுவார்? நான் ஒரு ஆள் மேல அன்பா இருந்தா அவ வாசம் பண்ணுவார். அப்ப கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் வாசமா இருக்க என்ன செய்யணும்? அன்பு. அப்ப நான் எந்த அளவு மற்றவர்களை நேசிக்கணும் அந்த அளவுக்கு இயேசுவுக்கு என் வாழ்க்கையில் இடம் கொடுக்க. உங்க லைஃப்ல ஜீசஸ் வாழ்வது உண்மை.
ஆனா ஜீசஸ் எந்த அளவு வாழுகா? எனவே அவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க. அப்ப பைபிள் சொல்லுது கிறிஸ்துவில் வாசமாக்கணும். நம்ம எந்த அளவுக்கு நேசிக்குமோ அந்த அளவுக்கு அவர் இடம் கொடுக்கும். அவர் அந்த அளவு வல்லமையாக நம் வாழ்க்கையில கிரியை செய்வாங்க. எங்க வாழ்க்கையை மாற்றுவாங்க, எங்க ஜீவியத்தை அழகாக்குவாங்க, எங்க ஜீவியத்தில் அற்புதமாய் மாற்றுவாங்க. மனிதர்கள் பார்க்க முடியாத அளவுக்கு வித்தியாசமாக செய்வாங்க. வித்தியாசமா செய்வாங்க. எந்த அளவு அன்பில் வேல் கொள்வோமோ அந்த அளவு கிறிஸ்து நம்மள. எனவே அன்பை விடாதீங்க. சில நேரம் நாங்க பேசிக்கொண்டு கிணத்துல சில உறவுல பிரச்சனை வர பார்க்கலாம். வருதுன்னு தெரிஞ்சுன்னா இங்க அன்பு போயிரும் நினைச்சிருங்க. அதனால அதை அட்ஜஸ்ட் பண்ணி அதை தாங்கி அதை சகிங்க. எந்த அளவுக்கு பிறனுக்கு அன்பு காட்டுமோ அந்த அளவுக்கு கிறிஸ்து இடம் கொடுக்கும். எந்த அளவுக்கு கிறிஸ்து நம்ம வாழ்கிறோ அந்த அளவுக்கு வல்லமை. என் உள்ளான மனிதன் வல்லமையாக மாற நான் அன்பில் நிலைச்சுக்கணும். அன்பின் வாழ்க்கை கிறிஸ்து என்னில வாசமாக்க அன்பின் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை தான் என்னை வெளியிலே வெற்றியாளராய் மாற்றும். உங்க படிப்பு மாத்தாது, உங்க அந்தஸ்து மாத்தாது, இதான் மாற்றும். ஏன்னா நமக்குள்ள உள்ளான மனுஷனில் வல்லமை. எபேசியர் 3:17 ஆவியினால உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட, வல்லமையாய் பலப்பட. 16 வல்லமையாய் பலப்பட. அன்பு உள்ளுக்கு பவர் என்னன்னா அதுதான் வல்லமை. வல்லமை அன்புதான் எங்கட பவர். அன்புதான் எங்கட பவர். இப்ப என் மகன் கிட்ட ஒரு ஜீப்புக்கு அது ஒருத்தகன் சார்ஜ் பண்ண ஒரு 500-600 கிலோமீட்டர் ஓடலாம். ஆனால் அதுல சார்ஜ் போதாட்டி அவ்வளவு தூரம் போக முடியாது. காரணம் பவர் அவ்வளவு. எங்க பவர் கூட கூட எங்க லைஃப் நல்லா இருக்கும். அந்த பவர் எடுக்கலாம் அன்புல. அப்ப வல்லமை சொல்வது, வல்லமை என்பது அன்பு. அப்ப யாரு வல்லமை? அன்புதான் வல்லமை. யார் அந்த அன்பு? 1 யோவான் 4:8 அன்பு இல்லாதவன், அன்பு இல்லைன்னா எங்க அது பேச உங்களுக்கு கடவுளே தெரியாது. உங்களுக்கு கடவுள் அட்ரஸே தெரியாது, கடவுளே தெரியாது. அப்படி எப்படி நீங்க கடவுளை தெரியும்? அன்பில்லாதவனுக்கு தேவன் தெரியாது. தேவன் அன்பா இருக்கா. வல்லமை தான் அன்பு. தேவன் அன்பா இருக்கா. அதான் வாழ்க்கை. ரைட்? அப்ப இந்த லைஃப்ல சக்சஸ் எதுல இருக்குன்னா வெளியில இல்ல, என் படிப்பில் இல்ல. என்னதான் நீ படிச்சதான அன்பு இல்லைன்னா ஒன்று இல்லை. உண்ட பவர் அங்கதான் இருக்கு. உண்ட பவர் அங்கதான் இருக்கு. உண்ட பவரை கூட்டு. இப்ப ஒரு வாகனம் ஸ்பீட் ரேஸ் போகுது. ஏன் பிசினஸ் என்னோட 10 பேர் போவாங்க, இல்லாட்டி நீங்களும் 10 பேரும் போவீங்க, இல்ல உங்களோட இண்டஸ்ட்ரியில 10 பேர் இருக்காங்க. போட்டி. எந்த வாகனம் ஸ்பீடா போகும்? எந்த இன்ஜின் கெப்பாசிட்டி பவர் கூடயோ. உண்ட இன்ஜின் அன்பு. அந்த அன்பை கொடுக்க கொடுக்க நீ மற்ற எல்லாரையும் தாண்டி நீ மிக வேகமாய் போவாய். உன் குடும்பத்திலே நீ தான் நம்பர் 1 மாறுவாய். உன் குடும்பத்தில் உன் சொந்தத்தில் யாரும் பார்க்காததை நீ பார்ப்பாய். உன் பரம்பரையில யாரும் தொடாததை நீ தொடுவாய். அன்பு. 2 விஷயம். இப்ப வல்லமைன்னு சொல்லிட்டேன். வல்லமைன்னு சொல்லிட்டேன். எபேசியர் 3:16 நீங்கள் உள்ளான மனுஷனில் வல்லமையா இருக்க. 17 கிறிஸ்து உங்களில் வாசமா இருக்க. என்ன சொன்ன? அன்புல வேகுண்டுங்க. இப்ப அந்த வசனம் தொடர்ந்து 20ஆம் வசனம் பாங்க. இதை மாத்தி வாசிக்கணும். சிங்களத்தை பாங்க. இதின் அப்பத்துல கிரியாக்கனோ பலே அட்டியேட்டர். இப்ப நாம் வேண்டிக் கொள்ளுக்கு நினைப்பதுக்கும் மிகவும் அதிகமா நமக்குள் கிரிகை செய்ய வல்லமையின் படியே நமக்கு கிரிகை செய்ய வல்லவன். இப்ப ஒழுங்கான மொழிபெயர்ப்பு, நமக்குள்ளே கிரிகை செய்கிற வல்லமையின் படியே என்னது? வாசிங்க. நமக்குள்ளே கிரிகை செய்கிற வல்லமையின் படியே நாம் வேண்டிக் கொள்ளுக்கு நினைப்புக்கும் மிகவும் அதிகமாக நமக்கு செய்ய வல்லவர்.
நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படி நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறார். இயேசு உள்ள இருக்காரு, அவர் கிரியை செய்கிறாரு. ஆனா எந்த அளவுனா நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படி. இயேசு இருக்காருன்னு உனக்கு பென்ஸ்காக தர மாட்டாரு. அவரால் முடியும், ஆனா தர முடியாது. ஏன்னா சில பிளக் பாயிண்ட்ல நீங்க போட்டீங்கன்னா ஃபேனை போடலாம், ஆனா உங்களுக்கு ஹீட்டரை போட முடியாது. அதுக்கு 15 MP வேணும். ஏன்னா அந்த அதுல பவர் கூட, அந்த பிளக்ல அந்த ஆம்பியர் பவர் கூட. அப்ப அந்த ட்ரிப் சுவிட்ச்ல பிரேக்கரோட பவர் கூட. அந்த பவர் கூட கூட பெரிய விஷயம் செய்யலாம். கரண்ட் ஒன்றுதான், ஆனா அது வெளியில வாங்குது. சிலது பக்கம் கொஞ்சம் வரும், சிலது நிறைய வரும். ஆனா கரண்ட் உண்டு. அவர் எல்லாம் வல்ல இறைவன், அவர் சர்வமும் செய்ய வல்லவர். ஆனா அந்த பவர் எப்படி வரும்? நமக்குள் கிரியை செய்கிற வல்லமையின் படி நாம் வேண்டுவதற்கும் நினைப்புக்கும் மிக அதிகமாய் செய்ய வல்லவர். 10 லட்சம் கேட்குறீங்க, ஆண்டவரே எனக்கு 10 லட்சம் நீங்க வேண்டுறீங்க, ஆனா உங்களுக்கு 500 தான் கிடைக்குது. ஏன்னா உங்ககிட்ட இருக்க பவர் அவ்வளவுதான். அந்த பவர் என்னது? அன்பு. அப்போ உங்ககிட்ட இருக்க பவர் 500 ரூபாய் தான். உங்களுக்கு 1 லட்சம் போக வேணுமா, 10 லட்சம் போகணுமா? அது உங்ககிட்ட இருக்க பவர். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு வேண்டிய வாகனம், உங்களுக்கு வேண்டிய வீடு, உங்க எல்லா கடனையும் முடிக்கிற அந்த பணம் ரொம்ப தூரத்தில் இல்லை, உங்க பக்கத்தில் தான் இருக்கும். உங்க பக்கத்தில் தான் இருக்கு. அதுல சரி செஞ்சுங்க. தேவ அன்பே வெற்றிக்கு காணும், அது உங்களுக்கு நல்லா விளங்கிட்டு. ஆனா உங்களை விட அது பிசாசுக்கு நல்லா தெரியும். அதனால எதையாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு கொண்டு வருவான். உங்க லைஃப்ல ஒரு கசப்பு, கோபம், சகிக்க முடியாத பொறாமை வரும். அது பிசாசுக்கு தெரியும். ஏன்னா இவன் வெற்றிக்கு காணித்தான். நீ சோத்திரம் சோத்திரம் ஜாம் பண்ணி வேலை. ஒருத்தன் வந்து சொன்னா, ஆண்டவரே நான் வாரத்தில் 2 கிழமை 2 நாள் உபவாசம் பண்றேன், தசம்பாலாம் கொடுக்கேன், ஊழியெல்லாம் ஒழுங்கா செய்கிறேன் அப்படி சொல்லி ஜெபம் பண்ணவேன். திடீர்னு சொன்னா, நான் அவன மாதிரி இல்லை, அவனமா. உடனே ஆண்டவர் சொல்லாரு, நான் இவன் ஜெபத்தை கேட்கல. ஏன்னா மற்றவனை குற்றம் சாட்டினான். ஆனா இன்னொருத்தன் வந்தான், அவன் பாவி, அவன் ஜெபம் பண்ண, ஐயோ நான் பாவியப்பா எனக்கு ஒதிச. அவன் ஜெபத்தை கேட்டாரு, ஆனா ஊழியம் இல்லை, தசாம்பாங்கல்ல, உபவாசம் இல்லை. ஆண்டவர் சொல்லாரு, இவன் ஜெபத்தை கேட்டேன். ஏன்னா இவன் பெரிய இல்ல, பெரிய ஊழியம் இல்ல, அன்பு. இவ பெருசா கிளிக்காரு, ஊழியத்தை செஞ்சுட்டு என்ன சொல்ல, பாத்தீங்களா என்னைய மாதிரியாக்க செய்யலுமா போச்சா. தேவ அன்பே நாம் வெற்றி காணும் என்பது பிசாசுக்கு நன்கு தெரியும். அதனால் தேவ பிள்ளைகள் அன்பிலே வேறு ஒன்று இருக்க தடுப்பான். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்மை அன்பிலே நிலை வர கொண்டு வர வேண்டியது நம்முடைய கடமை. கடவுள் உன்னை அன்புக்குள்ள கொண்டு போக மாட்டாரு, நீ தான் அது செய்ய வேண்டும், நீ தான் செய்ய வேண்டும். அதுவும் வாழ்க்கை முடிவா முக்கியமா. இன்னொரு ஆளுக்காக வேண்டி உங்களோட உறவை உடைக்க வேண்டாம். இன்னொரு ஆளுக்காக வேண்டி உங்க அன்பை இல்லாமக்க வேணாம். உதாரணமா, நாம் எல்லாம் ஒரு நாடகம் நடிக்கிறோம் இந்த உலகத்துல. இது ஒரு நாடக மேடை. எங்க குடும்பத்தை 4 பேருக்கும், நான், மனைவி, என் மக. நாங்க வச்சுக்கணும் இப்படி தேவதூதன் வைக்கிறதுல. நாங்க எல்லாரும் 4 பேரும் ஆம்பளை தான், 4 பேரும் ஆம்பளை. ஆனா நாடக மேடைக்கு வரும் பொழுது அவங்கள அந்த 2வது ஆம்பளை, ஆம்பளை நான் ஆம்பளையா வரேன், 2வது ஆம்பளை அவங்கள மனைவி ஆக்கிட்டாங்க, சாகையில எடுத்து முடியல வச்சு மனைவி ஆக்கிச்சு. 3வது ஆம்பளை மகன், அவனே ஆம்பளைய வச்சுச்சு. 4வது ஆம்பளை அது மக, அவங்கள விடுவேன்.
நாங்கள் 4 பேரும் வேற ஒரு நாடகத்துக்காக போனோம், அங்கே மீட் பண்ணோம். அதுதான் இந்த பூமியில் மீட் பண்ணோம், சந்திச்சோம். அவர் அனுப்பிய நாடகம் எல்லாம் நாடகம் நடிக்குது. வைஃப்னு நடிக்கும், மகன் நடிக்கும், மகன் நடிக்கும். நாடகம் முடிஞ்சு மேக்கப் ரூமுக்கு போயிட்டு எல்லாம் உடுப்பா கழட்டிட்டு இந்த 2வது ஆம்பளை கிட்ட ரோட்ல போன ஐ டார்லிங் லவ் யூன்னு சொல்ல முடியுமா? ஆக்கள் பாப்பா இது 2 ஆம்பளைன்னு மகன்னு சொல்ல முடியுமா? நான் எப்போ உண்ட மக அது நாடகத்தோட முடிச்சு. அதே மாதிரி தான் நாம் மகித்த பின்பு நாம் ஆண் என்னும் பெண் என்னும் இல்லை, எல்லாரும் தேவதூதலாக இருப்போம். நம்ம நாடகத்தில் என்ன நடிச்சோமோ அதுக்குரிய பலனை அவர் தருவாங்க. ஏன்னா அங்க போய் இது ஆண் என்னும் பெண் என்னும் இல்லை, இயேசு சொல்ல எல்லாரும் தேவதூதல போப்பா. அப்ப அவங்களா வந்தவங்க இந்த பூமிக்குள்ள தாயின் கருல வரும் பொழுது ஒரு ஆணாய் பெண்ணாய் அந்த தற்காலிக குடும்பமாய் வரும். எதுக்கு? அவருடைய ராஜ்யத்தை பூமியில ஸ்தாபித்து போக, அவருடைய ராஜ்யத்துக்கு பலன் வர. அன்புதான் முக்கியம். எனவே இருக்கிற வாழ்க்கையில, நம்ம குடும்பத்தில், நம் வாழ்க்கையில், இந்த ஊழியத்தில் அன்பா இருப்போம். அது வெற்றி. நான் கோவப்படுறது உண்டு, அது தேவனுடைய ராஜ்யத்துக்காக. அது தகப்பனுடைய அன்பு, அது இருக்க வேண்டும். யாரை நேசிக்கார்களோ அவர் சிச்சிக்கிறார். அந்த சிச்சையோடு கூடிய அன்பில் வாழ்வோம். நீங்கள் எந்த அளவுக்கு அன்பாக்கிகளோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை வெற்றியாக்கும் என்று நான் உங்களை இந்த தந்தை இடத்திலே ஆசீர்வதிக்கிறேன். ஆமென், ஆமென். எல்லாரும் எழுதிக்கலாம்.
ஹalleluya